அனைவருக்கும் வணக்கம். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல காலையில ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்திருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்காங்க அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லாம் நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றதை நம்பாதீங்க. நீங்க படித்து ஆராய்ந்து அது சரியா ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும், யாருக்கிட்ட கிளாஸ் போனாலும். புரியுதுங்களா? உங்க பகுதியில் மேக்ஸ் சார்ந்து மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸ் சார்ந்து இருக்கக்கூடாது, ப்ரீமியத்தில் மேக்ஸ் சார்ந்து இருந்தால் கன்சிடர் பண்ணி கிளாஸ் போய் நீங்கள் கற்றுக்கணும். நமது எஸ்எம்டி வெபினார் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி 3 நாள் ஈவினிங் இருக்கும் கிளாஸு. அதுக்கான லிங்க் எல்லாமே நம்ம எஸ்எம்டி ப்ரீமியம் குரூப் யார் ரெனியூ பண்ணிக்கணும் அவங்களுக்கு வந்திருக்கும். வராதவங்க எப்போ வருவோன்றதை நான் நியராக வரும்போது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 25,500 புட்டு 102 102 ருபீஸ். இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் எப்போவுமே கிளாஸ் சொல்லுவோம். மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, நம்ம சொல்லியிருந்த ஸ்ட்ரைக்கு இங்கேருந்து மேலே போயிட்டு அந்த 102ல் தான் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி ஃபாலோ ஆகிடுச்சு. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? சிம்பிள். இங்கிருந்து ஏறும்போது என்ன இருக்கும்? மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சு இங்கே போனதுக்கப்புறம் பெருசாக மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சு அப்படியே ஏறிக்கிட்டே இருந்திருக்கும். இறங்க 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 இறங்க. அப்போ நான் எதை பார்த்து ஓப்பன் ட்ரெஸ் தெரியுமா எனக்கு? நான் 8 மணிக்கு வீடியோ போட்டுருவோம். ஏதாவது நியூஸ் வருதுன்னு தெரியுமா? தெரியாது. என்ன பேட்டர்ன் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ ஏன் அந்த விலையில போயிட்டு அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அங்கேருந்து திரும்புது? சிந்தி மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் மார்க்கெட் இயங்கும். அதை சார்ந்து படிங்க. மேக்ஸ் தெரியாம ட்ரேட் தயவு செய்து ஆப்ஷன் பையெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பையர் மேக்ஸ் சார்ந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க டெக்னிக்கல் நீங்க என்ன வேணா படிச்சிருக்கலாம். ட்ரெண்ட் லைன் படிச்சிருக்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படிச்சிருக்கலாம், பிரைஸ் ஆக்ஷன் படிச்சிருக்கலாம். அது கூட அங்கே மேட்ச் ஆகும் கொடுத்து வேணா கன்சிடர் பண்ணுங்க. ஆனால் மேக்ஸ் தான் பேஸ். அது கூட தான் மற்றதை நீங்க அடிஷனலாக கொண்டு வரணும் தவிர மேக்ஸை விட்டு அதுக்கு போயிடக்கூடாது. இப்போ சிம்பிள், இங்கிருந்து இருக்கும்போது மார்க்கெட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கும். அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். நான் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலை, கரெக்டுங்களா? அப்போ இந்த வீடியோவின் நோக்கம் நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டுமே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.